ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி பேச்சு வாக்ஸ். இன்றைக்கி என்ன சாப்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதுனா லாஸ்ட்டு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். செகண்ட் திங், இன்றைக்கி டே 2 முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி டே 2 வந்து பெருசாலாம் சொல்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஒரு மாதிரி லோவாக தான் இருந்தது. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக 2-3 டாபிக்ஸ் எடுத்துருக்கலாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நானும் அம்மாவும். ஸோ அதை பற்றி அம்மாட்ட கேட்கலாம். இன்னைக்கு என்னன்னா 3 கொஸ்டின். அந்த கொஸ்டின் இப்போ நான் கேட்குறேன். ஃபேட் மேன் பிக் பாஸுக்கு ஃபிட்டா ஃபிட் இல்லையா? உமன் விசஸ் மென், அவங்க டிஸ்கஷன் சரியா தவறா? அதே உப்பு உனக்கு சோத்துல போட்டனா போடலையா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ரொம்ப ஹார்ஷாக அம்மா கேட்டிருக்காங்க. இதை பற்றி தான் பிக் பாஸ்லேயும் நடந்தது, அதை பற்றி தான் நம்மளும் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் அம்மா கேட்டாங்க, ஃபேட் மேன் பிக் பாஸ்க்கு தேவையா தேவையில்லையான்னு. டெஃபினட்டாக அவரோட மூளை வந்து பிக் பாஸ்க்கு தேவை, பட் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து டீமுக்கு தேவை. அவரோட ப்ரெசன்ஸ் டீமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா அவரோட மூளை வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. யாராச்சும் தெளிவாக பேசினாலே புரியாது சார். எல்லாம் ஒரு வேல் மாதிரி இருக்குது, ஷார்ப்பாக வச்சுருக்காரு. பட் ஃபிசிக்கல் டாஸ்க், அவருக்கு 2 பேருக்கு ஹெல்ப், அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் போகுது. பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து ஒரு சங்கட்டமா இருக்கு. அவர் ரொம்ப நடக்கவே முடியல. ரொம்ப 2 பேர் அவரை கூட்டிக்கிட்டு தான் பெட்டுக்கு போறாங்க, பாத்ரூம் போறாங்க, சாப்பாடு ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு சங்கட்டமா இருக்கு ஒழிஞ்சு மற்றபடி அவர் நல்லா உட்கார்ந்த இடத்துல இருந்து நல்ல மூளை. அவரோட அதாவது பிரெயினோட ப்ரெசன்ஸ் ஓகே, பட் அவர் ஒரு ஆப்சென்ட்டாக இருக்க மாதிரி. ஏன்னா மென்ஸ் டீமில் ஒரு விஷயம் குறையிற மாதிரி எங்கள் ஃபீலிங். இது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாப்டர் நீயா நானான்ற லேடிஸ் வர்சஸ் மென்ஸில் ஒரு ஆள் ஸ்வாப் பண்ணுற சேலஞ்ச் வந்துச்சு. அந்த டாஸ்க்கை பற்றி கேட்கலாம் சொல்லுவாங்க. அதில் மென் வந்து சீக்கிரமாவே ஒரு முடிவு பண்ணி எல்லாரும் கலந்து அழகா பேசி முடிவு பண்ணிட்டாங்க, முத்துக்குமார் தான் போகணும் அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு மனதா தேர்ந்தெடுத்து. அதுதான் முக்கியம். எல்லாருக்குமே வந்து ஒரு ஆளுன்றத கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல அவர் போகட்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி லேடிஸ்ல கொஞ்சம் கூட அவங்க வந்து ஒத்துக்கவே கிடையாது. நீ கோஆர்டினேஷன் இல்லாம, ஒத்துமை இல்ல, எல்லாத்துலயும் சண்டை. எது பேசினாலும் உன் ஃப்ரெண்டா உன்னோடதா அப்படின்னு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒற்றுமையும் இல்லாதனால அவங்க முடிவே எடுக்க முடியல. கடைசியில வந்து இந்த ஆளு போகணும், இன்னாரு போகணும்ன்றதுக்காக அனுப்புன மாதிரி ஒரு அனுப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கு. சரி நீ போ அப்படின்ற மாதிரி தான். பவித்ரா வந்து ஒரு கரெக்டு தான், அவங்க எடுத்த முடிவு கரெக்டு. பவித்ரா வந்து நல்லா தான் பண்ணுவாப்புல. ஆனா அத வந்து ஜாக்லின் வந்து சுத்தமா எல்லா இடத்துலயும் நம்ம தான் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் 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 கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஆப்ஷனும் அம்மாவோட ஆப்ஷனும் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜாக்லின்றது வந்து கேமரா அட்டென்ஷனுக்காக எல்லாத்தையும் பண்றாங்க. அதுதான் உண்மை. கேமரா அவங்க மேல ஃபோக்கஸ்ல இருக்கணுன்றதுக்காக அன்னெசரி அழுகுறதும் வெளியே வாண்டடாவே ஒவ்வொரு இடத்துலயும் போய் அதை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. அது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, பாக்குறதுக்கு கொஞ்சம் சீரியல் மாதிரி இருக்கு. அதுதான் நம்ம சொல்ல வரேன். இல்ல அவங்களே எல்லா இடத்துலயுமே போய் நின்று எல்லாத்தையும் அது என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்யறது நமக்கு பிடிக்கல. எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க வந்து ரியலா இல்லாம ஒரு கேமரா அவேர்னஸோடைய இது பண்ணா நம்ம வெளியே தெரியும், இது பண்ணா வெளியே தெரியும் அப்படின்ற ஒரு கிளியர் மைண்டோட வந்துருக்காங்க. அது அவங்க ஸ்ட்ராட்டஜியா என்னன்னு தெரியல. பட் இங்க இருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு ஃபுல் ஷெடியூல் வச்சுட்டு இப்படிதான் நடக்கணும், இப்படி நடந்தா நம்ம இது போர்ட்ரேட் ஆகும். 7 சீசனையும் தெளிவா பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு அவங்க விளையாடுறது. எதுவுமே ஒரு யதார்த்தமா விளையாடுறது இல்லை. ஸோ இப்படிதான் போச்சு இன்னைக்கு செகண்ட் டே. இதுல கிராசரி ஷாப்பிங் டாஸ்க் வந்து, இந்த ஷாப்பிங் டாஸ்க் ட்விஸ்ட் என்னன்னா, முழுசா அந்த ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த 10 நிமிஷத்தை பயன்படுத்தியிருந்தா பிக் பாஸ் கொடுத்த 13,500 சுற்றம் அமௌண்ட்டையும் பயன்படுத்திருக்கலாம். இதுல நடந்த ஃப்ளோ என்னன்னு அம்மா சொல்லுவாங்க. இல்ல இதுல தீபக்கு ஃபிட் கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நின்னுட்டாவது அந்த வேலையை பார்த்திருக்கலாம், எவ்வளவு வருதுங்கிறத கால்குலேஷன் போட்டு சொல்லியிருக்கலாம். அதுவும் செய்யல. அப்ப ஓடுன்னு ஓடும் போது விஷாலையும் பிடிச்சிக்கிட்டா. அப்படி அப்ப எப்படி அதுல பொருள் எடுக்க முடியும் அவங்கனால? அது முடியாது. அவங்க பொண்கள் வந்து எப்படி ஓட்டுனாங்கன்னா கரெக்டா அந்த உப்பை எடுத்துட்டாங்க. இப்போ அவருக்கு அந்த டைம் கிடைச்சிருதுன்னா, விஷாலோ இல்ல அவர் ஆர்னவோ 2 பேரும் தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் போகும்போது யாராவது ஒருத்தவங்க ஒரு பாக்கெட் உப்பை எடுத்துக்கலாம். இப்போ அந்த உப்பை வச்சு இந்த கேமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க தர்ஷா குப்தா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவங்களும் ஆர்ஜே ஆனந்தி பிளஸ் வந்து ஜாக்லின் 3 பேருமே சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆனா உப்பு தெரியாம தான் எடுத்தோம், நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தோம். தென் போக 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 என்ன பண்ணிட்டாங்க, அந்த உப்பு மட்டும் தான் எங்களுக்கு ஒரு ஆஸ்திரம், அதை நாங்க அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து. பட் சொன்னது ஒன்றும் செஞ்சது ஒன்றா தான் இருக்கிறது. இதுதான் வந்து இன்னைக்கான நாளில் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது ஃபர்தராக என்னென்ன டிஸ்கஸ் பண்ணலான்றது கமெண்ட்ல சொல்லுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.